14 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற கோவில்பட்டி செண்பகவல்லி அம்பாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா. தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது கோவில்பட்டி செண்பகவல்லி அம்பாள் உடனுறை பூவனநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும். அதன்படி 2026 ஜனவரியில் மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதற்கான பணிகள் கடந்த சில மாதங்களாகவே தீவிரமாக நடந்து வந்தன. தற்பொழுது மகா கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் நடந்து முடிந்துள்ளன. அதனைத் தொடர்ந்து கோவிலின் இடதுபுறம் மற்றும் முன்புறமாக 2 யாகசாலை பந்தல்கள் அமைக்கப்பட்டு மொத்தமாக 42 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டன. கடந்த 20ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் பூர்வாங்க பூஜைகளுடன் துவங்கியது. இதில் கடந்த 22ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கியது. 24ஆம் தேதி காலை 4ஆம் கால யாகசாலை பூஜையும் மாலையில் 5ஆம் கால யாகசாலை பூஜையும் நடந்து முடிவு பெற்றது. 25ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை 4:30 மணிக்கு மேல் கடங்கள் யாகசாலையில் இருந்து கோவிலுக்கு புறப்படுதல். 5 மணிக்கு மேல் ராஜகோபுரம், சாலை கோபுரம், விமானங்கள், அருள் தரும் செண்பகவல்லி அம்பாள் உடனுறை அருள்மிகு பூவனநாத சுவாமி மற்றும் பரிவாள மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகத்தை சமூக நல மகளிர் உரிமை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்ட 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். 4 ட்ரோன்கள் மூலமாக பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் உத்தரவின் பேரில் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் கோவிலை சுற்றி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.